பக்தன் பிரதான பக்தராக இருக்கார், என்ன மந்திரத்தால் பகவான் ஆராதிக்கிறாள், என்ன ஸ்தோத்திரத்தால் உபாசிக்கிறாள், இதெல்லாம் ஒவ்வொரு வருஷத்துக்கும் சொல்லியிருக்கா. பாரத வருஷம் ஒன்று தான் கர்ம பூமி, பாக்கியெல்லாம் போக பூமி அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பஷ்டமாக பாகவத்தில் சொல்லியிருக்காள். சாஸ்திரங்களில் ரொம்ப ஸ்பஷ்டமாக இருக்குது. அதுக்கு சில லட்சணங்கள் சொல்லியிருக்கார். பாகவதத்தில் சப்தமஸ்கந்தத்தில் சொல்லும்போது கங்காதி நதிகள் புராணேஷு பிரகீர்த்திதாக அப்படின்னு இருக்குது. புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நதிகள் எங்கே இருக்கோ அதுதான் கர்மபூமின்னு. ஏன்னா அது புராணேஷு பிரகீர்த்திதாக அண்டர்லைன் பண்ணிக்கணும். இது ஏன்னா தேம்ஸும் நதி தான், டானுபே நதி தான், ரெயினும் நதி தான், ஓல்காவும் நதி தான், மிசிசிப்பி மிசோரியும் நதி தான். இதெல்லாம் நதிகள் இருக்கேன்னு சொல்லிவிட்டாங்க. நதி இருந்தால் போகாது. ஆல்மோஸ்ட் ஆல் சிவிலைசேஷன்ஸ் இன் தி என்டையர் ஹிஸ்ட்ரி ஆஃப் மேன்கைண்ட் தே ஹவ் ஸ்ப்ரங் அப் அரவுண்ட் எ பர்டிகுலர் ரிவர். எல்லா சிவிலைசேஷன்ஸும் பார்த்தீங்கன்னாக்க இங்கே ஏன்ஷியன் இஜிப்சியன் சிவிலைசேஷன் தான் நைலை சுற்றி தான் வளர்ந்துருக்கு. அதே மாதிரி இந்த ரோமன் சிவிலைசேஷன்லாம் டைபரை சுற்றி தான் இருந்திருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி. இப்போ ஹிஸ்ட்ரிங்கிற சப்ஜெக்டே இருக்கா இல்லையானே தெரியாமல் போயிடுது. ஒரு காலத்தில் படிச்சிருந்தோம், இப்போ சப்ஜெக்ட் ஒன்று இருக்கா இல்லையான்னு தெரியல. இட் ஹஸ் பிகம் எ நிஷ் சப்ஜெக்ட். அந்த மாதிரி எல்லா சிவிலைசேஷன்ஸும் ஒரு நதி தீரத்தை சுற்றி தான். அதனால தான் காவியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல காவியத்துடைய லட்சணம் ஒரு தேசத்தை வர்ணிக்கிற போது நதியை வர்ணிப்பா. அந்த நதியை சுற்றியும் இருக்கக்கூடிய ஜனங்களை பற்றி சொல்லி நீர்வளம் ஜனங்களுடைய பொது வளங்கள்லாம் சொல்லி தான் மேற்கொண்டு கதையை சொல்கிறது வழக்கம். எல்லா காவியங்களையும் அப்படி தான் வழக்கம். இப்போ சரையு நதி ராமாயணத்தை பார்த்தீங்கன்னா சரையு தமசா ரெண்டும் அயோத்தியில் இருந்திருக்கு. அந்த மாதிரி புராணங்களில் பேசப்பட்ட நதிகள் எங்கே ஓடுறதோ அதுதான் கர்மபூமி. இன்னொரு லட்சணம் என்ன சொல்லியிருக்காருனாக்க, ஒரு விதமான மான், அந்த மானில் பலவிதமான ஸ்பீஷீஸ் இருக்கணும். அதில் ஒரு விதமான மான் எங்கே இருக்கோ அதுக்கு நேச்சுரல் ஹேபிட்டேட் எங்கே இருக்கோ அதுதான் கர்மபூமி அப்படின்னு சொல்லியிருக்கார். தன்யாஸ்ம மூடமதையோபி ஹரிண்யேதாக யா நந்தநந்தனம் உபாத்த விசித்திர வேஷம் ஆகர்ணிய வேணுநிறுத்தம் சக கிருஷ்ணசாராக பூஜாம் ததுர் விரச்சிதாம் பிரணயாவலோகைகி. இது பாகவத ஸ்லோகம். கிருஷ்ணசாரம்னு ஒரு விதமான மான். அந்த கிருஷ்ணசாரங்கிற மானுக்கு இது நேச்சுரல் ஹேபிட்டேட்டோ அதான் கர்மபூமின்னு சொல்லியிருக்கார். கர்மபூமியில் கர்மா பண்ணால்தான் அது பலத்தை கொடுக்கும். போகபூமிகளில் அது பலத்தை கொடுக்கறது இல்லை. இப்படி தான் சாஸ்திரங்கள்லாம் இருக்குது. போகபூமி சௌக்கியமாக இருக்கலாம், இந்திரிய சுகங்கள் நிறைய இருக்கலாம். ரொம்ப நாள் முன்னாடி ஒரு 30 வருஷம் முன்னாடி இருக்கும், ஒரு பந்துக்களில் ஒருத்தர் அவர் எங்கேயோ அமெரிக்கா போய்ட்டு வந்துட்டு எங்கள் பார்க்குறதோ சொன்னார், நீ அங்கே அவசியம் போய்ட்டு வரணும்ப்பா. என்னோட வயசில் பெரியவர், நான் ஏகவசம் தான் சொல்லுவேன். ரொம்ப சௌக்கியமாக இருக்குது, இங்கே ஒன்றும் நமக்கு இருக்கிற மாதிரி இங்கே க்யூவெல்லாம் கிடையாது, வெயிட்டிங் டைம் எல்லாம் கிடையாது. எல்லாம் ஃபோன் பண்ணால் உடனே எல்லாம், அந்த காலத்தில் ஃபோன் தான், இந்த இன்டர்நெட்லாம் வரதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணால் காரியங்கள்லாம் முடிஞ்சு போய்டுறது. ஏதோ பெரியவா பண்ண புண்ணியம். அந்த அவர் சொன்ன விஷயமானது ஒரு காதால் வாங்கி இன்னொரு காதால் விடும்படியாக பண்ணிவிட்டா பெரியவா. அந்த எண்ணத்தை வராதபடி பண்ணிவிட்டா பெரியவா. அதனால் நான் பழைச்சி போனேன். அங்கே சௌக்கியங்கள் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. போகபூமியோனும் போகம்தான். ஆனால் நீ ஜென்மாவை கரையேற்றிக்கணும், கர்மாவை பண்ணணும், ஆத்மஸ்வரூபத்தை பற்றி விசாரம் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு இதுதான் கர்மபூமி. பாகவதத்தில் ஒரு 7 ஸ்லோகங்கள் தேவர்கள்லாம் இந்த கர்மபூமியில் வந்து நமக்கு ஜென்மா வேணும்னு ஆசைப்படுறா அப்படின்னு இருக்குது. பஞ்சமஸ்கந்தத்தில் இருக்குது. இங்கே நயத்திர நாராயண பாத பங்கஜ ஸ்மிருதி பிரமுஷ்டாதிசயேந்திரியோத்சவாது. பகவானுடைய ஸ்மரணம் விட்டு போயிடும். ஏன்னா இந்திரிய சுகங்கள் ரொம்ப அதிகமாக போயிடுத்துனாக்க அளவோடு இருக்கணும். அளவு தாண்டி போயிடுத்துனாக்க பகவானை அடியோடு மறக்கும்படியாக செய்கிறது. இங்கேயே எங்கேயாவது ஊட்டி கொடைக்கானல் போனாலே மறந்து போய்டுறான் எல்லாத்தையும். அங்கே போனான்னாக்க அடியோடு மறந்து போயிடுவான். நயத்திர நாராயண பாத பங்கஜ ஸ்மிருதிக்கு பிரமுஷ்டாதிசயேந்திரியோத்சவாது. அது மாத்திரமில்லை, கல்பாயுஷாம் ஸ்தான ஜெகாத்து புனர்பவாத்து அல்பாயுஷாம் பாரத பூஜையோ வரம். இதெல்லாம் பாகவத ஸ்லோகங்கள். ஒரு கல்பகாலம் நீ கர்மபூமியாக இல்லாத லோகத்தில் இருந்து, ஆனால் புனர்பவாது மறுபடியும் ஜென்மாவுக்கு காரணமாக இருக்குது. அதை விட ஒரு கல்பகாலம், ஒரு கல்பம்னு சொன்னாக்கா 1000 சதுர்யுகங்கள்.
ஒரு கல்பகாலம் வேற ஒரு பூமியில் இருக்கிறத விட அல்பகாலமாக இருந்தாலும் கர்ம பூமியில் இருக்கிறது தான் வசதி. ஏன்னா க்ஷணேன மர்த்தியேன கிருதம் மனஸ்வினஹா சந்நிய சம்யாந்தி அபயம் பதம் ஹரேஹே. ஒரே ஒரு க்ஷணம் போகிறோம், எல்லாத்தையும் சகலவிதமான பந்த பாஷங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் என்னுதுங்கிற எண்ணத்தெல்லாம் விட்டுட்டு பகவானுடைய சரணத்தை தியானம் பண்ணி ஒரே க்ஷணத்தில் அடைய முடியும் இந்த கர்ம பூமியில் தான். சந்நிய சம்யாந்தி அபயம் பதம் ஹரேஹே நயத்திர வைகுண்ட கதா சுதாபகா. வைகுண்டநாதனாக இருக்கக்கூடிய பகவானுடைய கதை எங்கே இல்லையோ ந சாதவோ பாகவதா ததாஸ்ரயாக. பகவானையே ஆசிரிச்சிருக்கக்கூடிய சாதுக்கள் எங்கே இல்லையோ ந யஜ்யேஷ மகா மகோத்சவாக சுரேஷலோகோபி சவைன சேவியதாம். எங்கே யஜ்யேஸ்வரனாக இருக்கக்கூடிய பகவானை யாகங்கள் பண்ணி ஆராதிக்கிறையோ அது தேவலோகமாக இருந்தாலும் இந்திரன் லோகமாக இருந்தாலும் வேண்டாம். தேவர்களெல்லாம் அந்த லோகம் வேண்டாம், தேவலோகத்து போகங்கள்லாம் வேண்டாம், இந்த கர்மபூமியாக இருக்கக்கூடிய பாரத பூமியில் ஜென்மா வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். நாம் இங்கே பிறந்தவாழ்லாம் ஏதோ தெரியாதனமாக இங்கே பிறந்துட்டோமே, அது ஜனவரி 20ஆம் தேதிக்கு முன்னாடி அங்கே பிறந்திருந்தா சௌரியமாக இருந்திருக்குமோ. இப்போ அது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. பர்த் சிட்டிசன்ஷிப் உண்டா இல்லையான்னு பெரிய இஷ்யூவாக இருக்குது. அங்கேயே பிறந்திருந்தா தேவையோ அப்படின்னு இங்கே இருக்கிறவாழ்லாம் எங்கேன்னு இருக்கா. அப்போ பழைய காலத்தில் கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய ஸ்திரீகள் எல்லாம் பிரசவத்துக்காக பிறந்தாத்துக்கு வருவாள். இப்போ அங்கேயே இருக்கா தம்பதிகள், இங்கே யாரும் வர்றதில்லை. இங்கேருந்து பிறந்தா அவளை தேடின்னு போகிறது. இந்த பக்கத்துலேருந்து பொண்ணுடைய அப்பா அம்மாவோ இல்லை பிள்ளையோட அப்பா அம்மாவோ இவா ஒரு 6 மாதம் அவள் ஒரு 6 மாதம் அங்கே போய் பிரசவத்துக்கு வேணுங்கிற சௌரியங்கள்லாம் பண்ணி கொடுத்துட்டு வரா. லோக ரீதியாக இருக்கக்கூடிய போகங்கள் சம்பாதிக்க முடியுது. இதெல்லாம் இந்த 88 ரூபா பண்ணக்கூடிய வேலை, வேறு ஒன்றும் இல்லை. எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்குது பாருங்க, இதுதான் அவ்வளவையும் மோகத்தை ஏற்படுத்துறதை தவிர வேறு ஒன்றும் இங்கே ஒன்றும் லாபம் இல்லை. 88 ரூபா அப்படியே எடுத்துக்கப்படாது. அது பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி பார்த்தேன்னா இன்னும் குறையும், அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப குறையும். அதெல்லாம் அப்ளை பண்ணோம், மனசு அப்ளை பண்ணணும்னு தோண மாட்டேங்கிறது. ஏதோ போயின்னு இருக்குது, காலம் எப்படியோ போயின்னு இருக்குது. இது கர்ம பூமி. ஜென்மாவை கரையேற்றிக்கிறதுக்குன்னு வைதிகமான கர்மா பண்ணுறதுக்குன்னு இருக்கக்கூடிய பூமி இதுதான். இது ரொம்ப ஸ்பஷ்டமாக சாஸ்திரங்கள் தீவிரமாக சொல்லிடுத்து. பெரியவா தன்னுடைய வாழ்நாள் முழுக்க 12ஆவது வயசு சன்னியாசம் வாங்கிட்டு 100 வயசு பர்யந்தம் 87 வருஷங்களுக்கு மேலே பீட்டாதிபத்தியத்தில் இருந்த காலத்தில் ஒரு நாள் கூட எந்த பிராமணனுக்கும் கடல் தாண்டி போகிறதுக்கு பெரியவா அனுகிரகமும் பண்ணலை, அனுமதியும் கொடுக்கலை. ஒருத்தர் என்ன பண்ண, பெரியவாட்ட தான் ரொம்ப ஸ்ரத்தையாக இருக்கும்னு காட்டிக்கணும்னு நினச்சிட்டு நான் சீமைக்கு போகிறதுன்னு சொல்லுவாள். அந்த காலத்தில் சீமானா எல்லை, இந்த கர்மபூமி எல்லையை தாண்டி அவர் எங்கேயோ லண்டனுக்கு எங்கேயோ போயிட்டு வந்திருக்கார். நடுவில் ஒரு அமாவாசை ஏதோ வந்திருக்கு. அங்கே கையில் அவர் கூழ்ச்சம் பவித்திரம்லாம் எடுத்துன்னு போய் தர்பம் எடுத்துன்னு போய் அங்கேயே தர்ப்பணத்தை பண்ணியிருக்கார். அதை பெரியவாள்கிட்ட வந்து ரொம்ப பெருமையாக தான் விடாமல் பண்ணிவிட்டோங்கிறத பெரியவாள்கிட்ட வந்து நிவேதனம் பண்ணிட்டார். பெரியவா எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுண்டா, என்ன நீ போனது போகாதுன்னு உங்கள் அப்பா தாத்தா எல்லாரையும் சேர்த்து இழுத்து விட்டியாங்க, ஏன்னா ஆயாத பித்திரகான்னு சொன்னாக்க வந்தாகணுமே, எல்லோரும் வந்தாகணுமே அப்படின்னு பெரியவா கேட்டால் அதை ஒத்துக்கலை. பெரியவா ஒத்துக்கலைன்னா சாஸ்திரம் ஒத்துக்கலை. அதனால் ஏன் இந்த கர்ம பூமிக்கு இவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னு ஒரு சின்ன விஷயம் சொல்லிவிடுறேன். அதாவது கர்மான்னு செய்கிற போது தேவதா கர்மா பூஜா கர்மாக்கள்லாம் செய்கிற போது தேவதைகளோடு நாம் கம்யூன் பண்ணுறோம். பித்ருக்கர்மான்னு செய்கிற போது பித்ருக்களோடு கம்யூன் பண்ணுறோம். மந்திரம் மூலமாக அதுக்கு கம்யூன் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு லாங்குவேஜ் ஒன்று தேவையாக இருக்கணும். சாதாரணமாக நம்ம பேசுகிறதுக்கு தமிழ், இங்கிலீஷு, ஏதோ வேறு ஏதோ ஒரு பாஷை ஒன்று தேவையாக இருக்குது. இதுவே கம்ப்யூட்டர்கிட்ட பேசணும்னா அதுக்கு வேறு ஏதோ பாஷைகள் தான் இருக்குது. முதல்ல வந்தது இந்த கோபால், ஃபோர்ட்ரான் அப்படிங்கிறதான் வந்தது. இப்போ என்னெல்லாமோ பாஷைகள்லாம் வந்துடுச்சு இல்லையா? அதனால் பாஷை ஒன்று தேவையாக இருக்குது டு கம்யூனிகேட். இஃப் யூ வாண்ட் டு கம்யூனிகேட் வித் மிஷின், இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ். இஃப் யூ வாண்ட் டு கம்யூனிகேட் வித் சம் அதர் பர்சன், டிபெண்டிங் ஆன், இப்போ தமிழ்நாட்டிலே இருக்கார். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மைக்ரண்ட் ஒர்க் ஃபோர்ஸ் நிறைய இருக்குது இப்போல்லாம். அதனால் திடீர்னு எங்கேயாவது ரோட்டில் போயிட்டு இருக்கோது எவனாவது தமிழில் பேசினா அவனுக்கு புரியாது. அவன் பீகார்லேருந்து வந்திருப்போம், யூபிலேருந்து வந்திருப்போம், ஏதோ இது மாதிரி தான் நிறைய பேர் இருக்கா. அதனால் அவனுக்கு தெரிஞ்சால் ஹிந்தியில் சொல்லணும், இல்லை கையை காட்டி ஜாடையில் ஏதாவது புரிய வைக்கணும். அதனால் பேசுகிறதுக்கு ஒரு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு பாஷை தேவையாக இருக்குது. கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய தேவர்கள், கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய பிதர்கள்ட்ட போய் கம்யூனிகேட் பண்ணணும்னாக்க அதுக்கு வேத மந்திரங்கள் தான் சரியான அப்ராப்ரியேட் மோட் ஆஃப் கம்யூனிகேஷன், மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன். அந்த கம்யூனிகேஷன் எப்போ எஃபெக்டிவாக இருக்கும்? இப்போ கண்ணுக்கு தெரியாத வாழ்க்கை பல பேர் நாம் பேசிகிட்டு இருக்கோம். ஃபோனுங்கிறது என்ன, எதிர்த்தாப்பில் இருந்தால் நேராக பேசிவிடலாம்.
எதிர்த்தாப்பில் இருந்தாலே வீட்டுக்குள்ளேயே டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கா, வா மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இருக்கா, அப்படி இருக்குது. கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடவா எங்கேயோ ஒருத்தர் இருக்கார், வேறு ஒரு இடத்துல இருக்கார், அவர்கிட்ட நம்ம பேசணும்னு நினச்சா உடனே பேச முடியாது. டெக்னாலஜி ஹாஸ் இட்ஸ் ஓன் ப்ளஸ் பாயிண்ட்ஸ், நான் இல்லைன்னு டினை பண்ணலை. டக்குன்னு யார்கிட்ட வேணால், உலகத்தில் யார்கிட்ட வேணால் அந்த ப்ரெஸ் பட்டன் யூ கேன் டாக். அப்போ நம்ம கிரகத்திலேயே என்ன ஆகும், சில சமயத்தில் கிடைக்க மாட்டேங்கிறது, வீக்காக இருக்குது, சிக்னல் வீக்காக இருக்குது. நீங்கள் சொல்ல எனக்கு கேட்குறேங்கிற, அவள் சொல்ல நமக்கு கேட்கல, ஒரு நிமிஷம் இருங்கோ நான் வேறு ரூமுக்கு வரேங்கிறேன். வேறு ரூமுக்கு வந்த உடனே கிளியராக இருக்குது அந்த கம்யூனிகேஷன். இந்த டவர் கனெக்டிவிட்டி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோது ரொம்ப பேருக்கு இது அனுபவம் இருக்கும். ட்ரெயினில் போயிட்டே இருந்த ஃப்ளைட்டில் கொஸ்டின் இல்லை, யூ ஆர் சப்போஸ் டு புட் யுவர் செல் ஆன் ஃப்ளைட் மோட், யூ கேன் நாட் ஸ்பீக் ஒயில் த ஃப்ளைட் இஸ் இன் ப்ராக்ரஸ். ட்ரெயினில் போகிறது திடீர்னு பிரேக் ஆகிடும், ஏன்னா அந்த டவர் கனெக்டிவிட்டி இல்லைன்னா பிரேக் ஆகிடுறது. அந்த மாதிரி இஃப் யூ வாண்ட் டு கம்யூனிகேட் வித் தி தேவாஸ் ஆர் தி பித்ருஸ், அவளுக்கு கனெக்டிவிட்டி கிடைக்கணுமோனோ, அது கனெக்டிவிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்தால் தானே கனெக்டிவிட்டி கிடைக்கிறது. அந்த கனெக்டிவிட்டி கொடுக்கக்கூடிய இடம் தான் இது கர்மபூமின்னு சொல்லக்கூடிய பாரதம். இதுதான் விஷயம். இப்போ ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதி ஜனங்கள் அங்கே தான் இருக்கா. வாட் எவர் பி தி ரீசன், நீங்கள் சொல்லிட்டு இருக்க இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமா, யாரோ ஒரு சிலர் தெரியாதனமாக இங்கே இருந்துடுறா, பாக்கி இருக்கிறவா எல்லாரும் அங்கே தான் போயின்னு இருக்கா. இதை போய் நீங்கள் சொல்லிட்டு இருக்கேன்னாக்க எத்தனையோ காரணங்கள், அவள் படிக்கிறதுக்காக போகிறா, உத்தியோகத்துக்காக போகிறா, சம்பாதிக்கிறதுக்காக போகிறா, இதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் நமக்கு கர்மாங்கிறது இங்கே தான் பண்ணியாகணும் அப்படிங்கிற ஸ்மரணமாவது உள்ள மனசில் இருக்கணும். ஏதோ ஸ்ராத்தாதி கர்மாக்களையாவது இங்கே வந்து பண்ணணும். ஆனுவல் லீவ் எடுத்துண்டு ஒரு வயசு மேலே ஆயிடுத்து, இனிமேல் வேண்டாம், பிள்ளையோ பண்ணோம், அவள் வந்து லீவ் இருக்கிறது அவள் வந்து அப்பாவும் பார்த்துட்டு போட்டோம், இங்கேயே வந்து விட்டாலும் ரொம்ப சந்தோஷம். நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் வேறு வழியே இல்லை, அங்கே இருக்கானாக்க அவன் இங்கே வரட்டும், நாம் போய் அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லையே. அதுக்கு எத்தனை பேர் இருக்குது, எவ்வளோ தான் ஏற்பாடு பண்ணி எவ்வளோ சிரமப்பட வேண்டியிருக்கு. இந்த விசா கிடைக்கலைங்கிறான், அதுக்காக காத்தால் போனீங்கன்னா சிவராத்திரிக்கு கண்முழிக்காதவாள்லாம் அங்கே போய் அந்த அமெரிக்கன் கான்சுலேட்டுக்கு முன்னாடி, நான் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னாக்க, நான் ஆல் த்ரூ தி 24 hours அதுலேயே என்னெல்லாமோ டயத்தில் என்னெல்லாமோ ட்ரெயினில் இறங்கி நான் ஊர்லேருந்து போய்ட்டு வருவதெல்லாம் வந்திருக்கேன். ஆட்டோலையும் டாக்ஸிலையும் வரக்கூடிய சமயத்தில் அந்த மவுண்ட் ரோட்டில் வருவது இடது பக்கம் திரும்பி பார்த்தா அந்த கான்சுலேட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய க்யூ, காத்தாலும் 4 மணிக்கு, ராத்திரி 12 மணிக்கு, எப்போ வந்தாலும் க்யூவாக இருக்குது. ஒரு இன்டைரக்டாக இட் ப்ரொவைட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் சம் என்டர்பிரைசிங் பீப்புள். அவன் காஃபி வச்சுன்னு டீயை வச்சுன்னு ஒருத்தன் ஒரு பெரிய ட்ரம் அடிச்சுன்னு போயின்னு இருப்பான், எவனோ ஒருத்தன் பிஸ்கட் விற்றுன்னு இருக்கான், சாண்ட்விச் விற்றுன்னு இருக்கான், அவனுக்கெல்லாம் உத்தியோகம் அவ்வளோதானே தவிர ஏன்னா அத்தனை நின்றுருக்கான், பசிக்கிறது ஏதாவது சாப்பிட வேண்டியிருக்கு. இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், ஆட்டோவில் வரும்போது காரில் வரும்போது பார்த்துருக்கேன். அதனால் இவ்வளோ சிரமப்பட்டு ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னேன், அவருக்கே சீனியர் சிட்டிசன் ஆகிட்டார், 60 வயசு மேலே ஆகிடுச்சு, சுவாமி ரொம்ப அனுகிரகம் பண்ணிட்டார், எங்கள் அம்மாவுக்கு விசா கிடச்சி கொடுத்துன்னு சொன்னேன். அவருக்கே 60 வயசு, அவள் அம்மா 80 வயசு மேலே பாட்டி. இப்போ பாட்டி 80 வயசுக்கு மேலே போய் அங்கே போய் என்ன பண்ண போகிறா, ஒன்றும் புரியவே இல்லை. இது ஒரு பெரிய அனுகிரகம்னு நினைக்கிறா, இது மாதிரி விசா கிடச்சி கொடுத்துன்னு நினச்சி பாருங்க. அங்கே போய் ஏதாவது பொட்டுன்னு ஏதாவது ஆயிடுத்துனாக்க, கர்மபூமியில் இல்லாமல் அங்கே போய் அன்றைக்கி எங்கே கர்மா பண்ணுறது, அந்த கர்மாவுக்கு ஒரு பலித்தம் உண்டா? இங்கேயே வந்து அந்த ஊரில் இருக்கிறவா இங்கே வந்து ஒருத்தர் இருக்கா, ரிஷிகேஷத்தில் சரீர வியோகம் ஏற்பட்டு கொடுத்து. கர்மா காலத்துடைய தோஷம் எப்படி இருக்குது பாருங்க. அங்கேயே பண்ணியிருக்கலாம், யாராவது ஒரு சாஸ்திரிகளை கூப்பிட்டு அவருக்கு ஒரு ஃப்ளைட் சார்ஜ் கொடுத்தாவது, எங்கே ஏதாவது பக்கத்தில் ஏதாவது ஒரு ஊர்லேருந்து ஒரு சாஸ்திரிகளை கூப்பிட்டு அங்கேயே பண்ணியிருக்கலாம். மெனக்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டு அதுக்கு என்னெல்லாமோ பாடுபட்டு அந்த பாடியை வேறு ஒரு தேசத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி அங்கே போய் பண்ணுறேன்னு பண்ணுறா. என்ன பண்ணுறது, இதெல்லாம் எனக்கு வித்தின் மை பர்சனல் நாலேஜ்னால் நீங்கள் தடுக்கப்படாதான்னு கேட்டால், சொன்னால் கேட்கக்கூடிய இடமா இருந்தால் சொல்லலாம், சொன்னால் கேட்க போகிறதுலேன்னு தெரிஞ்சினப்பறம் நாம் போய் சொல்லலாமோ, அந்த வார்த்தையை வேஸ்ட் பண்ணலாமோ, அது ஒன்றும் யாரெல்லாமோ சொல்லி பார்த்தா யாரும் கேட்கல. அந்த பத்னி தவறி போனவருடைய பத்னி சிவாஸ், பத்னியும் குழந்தைகளும் தேவர் வெரி இன்டென்ட் கீன், அந்த தேசத்தில் தான் போய் கர்மா பண்ணோம் அப்படின்னு எடுத்துன்னு போயிட்டா. அதாவது இந்த சரீரத்துக்கு இந்த கர்மபூமியிலேயே சரீர வியோகம் ஏற்பட்டால் மாத்திரம் போகாது, கர்மா இங்கே நடக்கிறதுக்கு ஒரு புண்ணியம் இருந்தால் தான் இங்கே கர்மா நடக்கும். அதனால் கர்மபூமி இமாம் பிராப்பிய இதெல்லாம் சொல்கிறது எதுக்குனாக்க, அந்த மோகம் கொஞ்சமாவது பகவானுடைய கிருப்பையால் விலகணும். கர்மபூமியில் நம்ம சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கக்கூடிய கர்மாவை செஞ்சு முடிஞ்ச மட்டும் செஞ்சுட்டு பகவானை தியானம் பண்ணிட்டு பகவான்கிட்ட போய் சேர்கிறதுக்கு வழியை தேடிட்டு இருக்கணும். எத்தனை நாளைக்கு நம்ம டாலரையும் யூரோவையும் சேஸ் பண்ணிட்டு இருக்க போகிறோம், அது எங்கே போய் நிற்க போகிறது, எல்லாத்தையும் விட்டுட்டு தானே போயாகணும். அதனால் இங்கே கர்மபூமியில் வந்து சேர்ந்துருக்கோம், சுபமான கர்மா புண்ணிய கர்மாவை பண்ணணும் அப்படின்னு ஜாபாதிக்கு பகவான் வாக்காக சொன்னது. கர்மபூமியுடைய பெருமை, கர்மபூமியும் இமாம் பிராப்